அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இன்று தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23 தாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக மாணவி ஒருவர் அளித்த புகாரில் மறுநாளே கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த 37 வயதான ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு கடந்த பிப்ரவரி 24 சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட வழக்கில் அனைத்து விசாரணை மற்றும் வாதங்கள் நிறைவடைந்து ஞானசேகரன் குற்றவாளி என கடந்த 28ஆம் தேதி நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்தார். பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல், பெண்களை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல், நிர்வாணப்படுத்துதல் உள்ளிட்ட 11 குற்றச்சாட்டுகளையும் அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். தனது தாய், மகளை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க ஞானசேகரன் கோரினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமான குற்றம் புரிந்த அவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்க கோரியது. அதன் பின்னர் வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்களை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இன்று அறிவிக்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.